காலை வேளையில உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறுபடியுமாக இந்த காலவேளை ஆராதனைக்கு அன்னையர் தின நாளிலே விசேஷமாக மேரு சபையில் இருக்கிற தாய்மார்கள், கிளைமுத்தமாக இருக்கிற தாய்மார்கள், கோலஸ்லாங்கில் இருக்கிற தாய்மார்களுக்கு மெய்யாகவே இந்த நாளில உங்களுக்கு நன்றியையும், உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமா ஒரு நாளாக இருக்கும். இது உலகம் முழுவதும் இந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். தாய் தினத்துக்கு மாத்திரமல்ல, சபையும் ஒரு தாயை போலதான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நீங்க நினைக்க கூடாது, இங்க வந்திருக்கிறவர்கள் வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், யாருமே இருந்தாலும் சரி, இது நினைக்க கூடாது இது தாய் தினத்துக்குனால தாய்மார்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி என்று சொல்லி இல்லை. இது சபையா இருக்கிற சபையை ஒரு தாய் ஸ்தானத்துல தான் இயேசுவானவர் பார்க்கிறார். நம்ம வந்திருக்கிற எல்லாத்துக்குமே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். ஸோ இந்த வேளையில நமக்கு விசேஷமான செய்தியாளராக மத்தியில பாஸ்டர் சூசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே விசேஷமான செய்தியை கொண்டு வந்து இன்றைக்கு தாய்மார்களுக்கும் சபையாருக்கும் முக்கியமா இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக ஆசீர்வதிக்க போகிற ஒரு நாளாக இருக்கும். தேவனுடைய செய்திக்காக நம்ம காத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிக்க முடியாத விசேஷமாய் நாம் பாஸ்டர் சூசனை வரவேற்போமாக. Glad tidings Klang Tama, Glad tidings Kuala Selangor, Glad tidings Punambalayam மற்றும் Glad tidings ஓமாந்தூர்ல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய தாய் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில கூட இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய பாஸ்டருடைய மனைவி சிஸ்டர்ஸ் ஜெயராணி அவர்களுக்கும் மற்றும் பாஸ்டர் ஒமாந்தூர் பாஸ்டர் பீட்டர் கலியப்பெருமாள் அவருடைய மனைவி அவர்களுக்கும் என்னுடைய விசேஷமான தாய் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வேலையில கூட மெய்யாகவே இது நம்ம அநேக ஆண்டுகள் நம்ம அந்த தாய் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு தினம் தான் இந்த தாய் தினம், மதர்ஸ் டே. ஸோ உலகத்துல நான் பார்க்கும்போது அநேக வாழ்த்து பாட்டுகள், வாழ்த்து செய்திகள், பரிசுகள் அதிகமாய் பரிமாறி கொள்ளுகிற ஒரு நாள் எதுனா, முதலாவது கிறிஸ்துமஸ், இரண்டாவது பாத்தீங்கன்னா அது தாய் தினத்தை தான் சொல்லப்படுகிறது. காரணம், இந்த உலகத்துல எல்லாமே ஒரு தாயோடைய மகிமையையும் அந்த தாயோடைய அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அவங்க முக்கியமானவங்க அவங்க அதை அறிந்து கொண்டதுனாலதான் அந்த தினத்தை கனப்படுத்தணும், அந்த தினத்தை தாய்களுக்கு அவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு இது கொண்டாடுகிற ஒரு வருஷம். ஆனா இந்த வருஷத்துல நம்ம பார்க்கும்போது இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம அநேக தேசங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த தாய் தினம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நாட்களா இருக்கலாம். ஆனா அநேக தேசங்கள்ல நம்ம பார்க்கும்போது அநேக குடும்பங்கள்ல ஒரு சிலர் தாய்மார்களை இன்னைக்கு அவங்க இழந்திருக்கலாம், அல்லது கணவன்மார்களை இழந்திருக்கலாம், அல்லது தாய்மார்கள் பிள்ளைகள் அந்த நோயின் நிமித்தம் அவங்க இழந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு துக்கமான நாளா இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இந்த நாள்ல கூட நம்ம தேவனுடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த தினத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தலைவாணிக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே, இந்த விசேஷமான தாய் தினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில இந்த தினத்தை எங்க திருச்சபையோடு கூட நாங்கள் அனுசரிக்க, இந்த நாள் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்க ஜனங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே, உலகமெங்கும் இருக்கிற அநேக தாய்மார்கள் இன்னைக்கு அவங்க கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பிரிவுல வாடி தவிக்கலாம். ஆண்டவரை, இன்னைக்கு அந்த தாய்மார்களுக்காக கூட நான் வேண்டுதல் பண்ணுகிறேன். ஆண்டவரை, அந்த தாய்மார்களை நீ நேசிக்கிறவரா இருக்கிறீர், அவர்களை நீ கனப்படுத்துகிறவரா இருக்கிறீர். இந்த நாளில ஒரு விசேஷமான பிரசனம், ஒரு விசேஷமான அன்பு, ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு அந்த தாயார்களுக்குள்ள கடந்து வரும்படியா செபிக்கிறோம். தாயை இழந்து ஆண்டவரை வேதனையோடு இருக்கிற குழந்தைகளா இருக்குமே, ஆனா இந்த நாள் அந்த குழந்தைகளின் கத்தர் விசேஷமான முறையில ஆண்டவரே சமாதானத்தையும் உம்முடைய பிரசன்னத்தின் அன்பையும் கொடுத்து அவர்களை ஆட்சி தேற்றும்படியாக கூட இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே இந்த நாள்ல நம்ம சுத்தி அநேக இடர்வான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற வேலையில கூட
இன்னைக்கு கிளைட் டைடிங்ஸ் நம்ம சபை மூலியமாக இந்த யூடியூப் மூலியமாக நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த நாள் சந்தோஷமான தாய் தினமாக தேவன் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம திருச்சபைக்கும் கொடுத்ததுக்காக மெய்யாகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சோ இந்த மெய்யாகவே இன்னைக்கு நான் இந்த செய்திக்கு நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு 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 தாய் குறித்தும் ஒரு கதை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு 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 தேசத்துல ஒரு அந்த தாய்க்கு 3 மகன்கள் இருந்தாங்க. 3 மகன்களை அவங்களுக்கு அந்த தாய்க்கு கணவன் இல்ல, கணவன் இறந்து ரொம்ப நாளாச்சு. இந்த தாய் அந்த 3 மகன்களையும் அவங்களால முடிந்த எல்லா நன்மைகளையும் கொடுத்து விசேஷமா அந்த பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல சமுதாயத்துல எல்லாமே கனப்படுத்துற அளவுக்கு நல்ல ஒரு பதவியில அவங்க வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. சோ அப்ப அந்த தாய் தினம் வரும் பொழுது இந்த 3 மகன்களும் தாயோடு இல்ல, அவங்க திருமணம் ஆகி அவங்க தாய் தங்கின இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாவே தங்கி இருந்தாங்க. சோ அப்படியே அவங்க தங்கி இருந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அந்த தாய் தினம் வரும் பொழுது அவங்க 3 பேரும் 3 பிரதர்ஸும் சகோதரர்களும் கால் பண்ணி பேசிக்கிட்டாங்க. சோ அம்மா தினம் வருகிறது, சோ அம்மா நீ யாரும் போறீங்களா, நீங்க போய் அம்மாவும் சந்திக்கிறீங்களான்னு. அப்படி யாரும் போகிற மாதிரி இல்ல, வேலை மறுநாள் நம்மளுக்கு வேலை இருக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதனால மத்த காரியங்கள் அவங்களுக்கு இருக்கிறனால என்னால போக முடியாது. ஆனாலும் கூட இந்த நாளை நான் நம்ம மறக்கல, நம்ம தாய நம்ம கனப்படுத்தணும். அதனால நம்ம அம்மாவுக்கு நல்ல பெஸ்டான கிஃப்ட், ஏன்னா அம்மா நம்மளுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க, அதனால அம்மாவுக்கு நல்ல பெஸ்டான கிஃப்ட நம்ம கொடுக்கலாமே அப்படின்ட்டு 3 பேரும் அவங்க அப்படியே உரையாடி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த எல்டர் சன் மூத்த மகன் என்ன சொன்னாருன்னா, சரி அம்மா ரொம்ப நாளா ஒரு சின்ன வீட்டிலேயே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டாங்க, அந்த வீடுல வசதி இல்லாமலே நம்மள வளர்த்து இவ்வளவு நாள் வந்தாச்சு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன ஆசைனா அம்மாக்கு நல்ல ஒரு அழகான வீடு, நல்ல ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. ஒரு ஸ்பெஷல் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் கொடுக்கலான் இருக்கேன். சோ அப்புறம் மத்த 2 சகோதரர்களும் வெரி குட், நல்ல ஒரு ஐடியா, பரவாயில்ல நீ செய்ய அப்படின்னு. அப்ப 2வது சன் சொன்னாரு, ஓகே என்னுடைய தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா அம்மா ரொம்ப நாளா பழைய காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த காரு வச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மா முன்ன ரொம்ப சொல்லுவாங்க அவங்களுக்கு மர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவங்க ஃபேவரட் கார். அவங்க கூட நான் வெளியே போகும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அந்த மர்ஸ் அந்த மாதிரி காடி போனுச்சுன்னா அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க, இந்த கார் அழகா இருக்கு அப்படின்னு. ஓ ஆமாவா, அப்ப அவருக்குள்ளால என்னன்னா அப்ப நம்ம வாங்க முடியல, எனக்கு இப்ப அம்மாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரை இந்த தாய் தினத்துல கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப வெரி குட், அது நல்ல ஐடியா தானே, பரவாயில்ல உனக்கு முடியுது, நீ வாங்கி கொடு. அப்ப இந்த 3வது சன் என்ன நினைச்சாருன்னா, சரி நீ வீடு வாங்கி கொடுக்கற, நீ ஒரு ஆள் அம்மாவுக்கு நல்ல வாகனம் ஓட்டி வாங்கி கொடுக்கற, நான் என்ன செய்யலான்றேன்னா அம்மா தனியா இருக்கிறாங்க, அப்ப அம்மா அவங்க நேரத்தை பைபிள் படிப்பாங்க, அவங்க எவ்வளவு நேரம் அவங்களால படிக்க முடியும், அவங்களுக்கு ஒரு ஆளு அதை படிச்சு காட்டுனா அம்மா கேட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்னு. ஆமாவா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப அந்த 3வது மகன் என்ன முடிவெடுத்தாருன்னா, சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரட் கிளி இருக்குல்ல, அதை ட்ரெயின் பண்ண ஒரு கிளி, அது என்ன கத்து கொடுத்தாலும் அது அப்படியே மெமரைஸ் பண்ணி அது பேசும், அது அவர் கணக்குல அது ரிப்பீட் பண்ணக்கூடிய திறமை உள்ளது. அப்ப இந்த மகன் என்ன சொன்ன, போய் சரியான விலை கொடுத்து அந்த கிளிய வாங்கி நான் இது அம்மாவுக்கு நான் பரிசா மதர்ஸ் டேக்கு அனுப்ப போறேன், காரணம் அம்மாவுக்கு இது துணையாகவும் இருக்கும், அதே நேரத்துல அம்மா அவங்க ரெஸ்ட் பண்ற நேரம் படுக்கிற நேரத்துல இது அந்த வசனத்தை, ஏன்னா அவங்க வசனத்தை படிக்கிறதுக்கு வசனத்தை அப்படியே மெமரைஸா கத்து கொடுத்தது படினால இது அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், அம்மா வார்த்தை கேட்டுட்டு தூங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கும்னு. சோ இந்த 3 பேரும் எடுத்த முடிவு பிரகாரம் அவங்கவுங்க அவங்களோட டைமிங்ல அவங்க பரிசை கொடுத்து அவங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க அம்மாவுக்கு இது உங்களுக்காக ஏற்படுத்தின வீடு, இது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு காரு, இது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு கிளின்னு அனுப்பி வச்சாங்க. அப்ப கொஞ்சம் டைம் ஆகி சரி அம்மா இருந்து அம்மா நிச்சயம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க,
ஸோ அம்மாவிட்டோட பேசுவோமே, அம்மாவுக்கு அந்த பரிசு எவ்வளவு சர்ப்ரைஸா இருந்துச்சு, எவ்வளவு அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க, எவ்வளவு அவங்க ஹாப்பி ஆனாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லி அப்ப மூத்த மகன் வந்து அம்மாவுக்கு கால் பண்ணாரு. அம்மா எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன். அப்ப அம்மாட்ட கேட்டாரு. அம்மா சரிம்மா, நான் உங்களுக்கு அழகான வீடு, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீங்க எங்க வீட்டுல இருந்துட்டீங்க, அழகான வீடு வாங்கி கொடுத்தன, பெரிய வீடு, அது எப்படிமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கண்டிப்பா நீங்க அதுல வந்து சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, வீடு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குதான், ஆனா என்னன்னா வீடு ரொம்ப பெருசா இருக்கு, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு இந்த வீட்டுல, அதே நேரத்துல என்னால ஒண்டியா வந்து தனியா இருந்து இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு எனக்கு உடம்புல அந்த பலன் இல்லை. முன்ன நான் வந்து நல்லா செஞ்சேன், வேலை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், ஆனா இப்ப எனக்கு அந்த பலன் இல்லை, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு அந்த வீடு வந்து அந்த ஒரு அளவுக்கு எனக்கு திருப்தி கொடுக்கல அப்படின்னு. ஆமாவாமா அப்படின்ட்டு அந்த சன் அப்படியே கொஞ்சம் அமைதியில ஆயிட்டாரு. அப்ப ரெண்டாவது சன் என்ன நினைச்சாருன்னா, கண்டிப்பா அம்மா வந்து என்னோட கிஃப்ட்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ஏன்னா அம்மாவுக்கு பிடிச்ச காரியாச்சே, அம்மா கண்டிப்பா ஓட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொண்டு போய் காட்டி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சன்னு அம்மாவுக்கு கால் பண்ணாரு, ரெண்டாவது மகன். அப்ப கால் பண்ணி பேசும்போது, அம்மா எப்படிமா உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட், உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல அந்த பென்ஸ் காரி நான் அனுப்பி வச்சேனே, எப்படிமா நல்லா இருக்கான்னு. அப்பா அம்மா சொன்னாங்க, வெரி ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு கலரு, எனக்கு நிறைய வாட்டி நான் பார்த்து அட்மையர் பண்ண ஒரு கார் தான், ஆனா எனக்கு வந்து இப்ப வந்து என்னால தனியா அந்த கார் எடுத்து ஓட்டிட்டு போக முடியல. காரணம் என்னோட ஐசைட் வந்து, என்னுடைய கண் பார்வை வந்து முன்ன மாதிரி கிளியரா இல்ல, அப்படியே கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி இருக்கு. ஸோ நான் காரை ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, பயமா இருக்கு, நான் எதுவும் போய் என்னை யாரும் அடிச்சிருவாங்களா, இல்ல நான் தெரியாம யாரையும் அடிச்சிருவான்ற அந்த பயத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஓட்டி பார்த்துட்டு கார் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க பையனுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் மாதிரி, நம்ம அம்மாவுக்கு ஆர்வமா வாங்கி கொடுத்தோமே, ஆசாசையா வாங்கி கொடுத்தோமே, அம்மா ஓட்ட முடியலன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு ஒரு. அப்ப அந்த மூணாவது பையன் வந்து நினைச்சாரு, அம்மாவுக்கு ஏன் பரிசு ரொம்ப பிளெஸிங்கா இருந்திருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். காரணம் அம்மாவுக்கு வந்து வசனம் கேட்கணும்னா ரொம்ப ஆசை. அப்ப அவங்க ரொம்ப படிக்க முடியலனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆளு படிச்சு காட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அப்படின்ற ஒரு வசன சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா ஏன் பரிசு அம்மாவை ஹாப்பியா இருக்கும். அப்ப அம்மாவுக்கு அவரும் கால் பண்ணும்போது அம்மாட்ட கேட்டாரு, அம்மா நான் அனுப்பி வச்ச பேரட் வந்து அது கிளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படிமா இருக்கு, அது உங்களுக்கு துணையா இருக்கா, அது ரொம்ப பிளெஸிங்கா இருக்குமே அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, நீ அனுப்பி வச்ச கோழி, ஆமா ஆமா நீ அனுப்பி வச்ச கோழி ரொம்ப நல்லா இதா இருந்துச்சு, நான் சமைச்சு சாப்பிட்டேன், அது ரொம்ப ருசியா இருந்துச்சு, அது அப்படியே ஒரு வாரமா நான் டப்பையில வச்சு நான் ஒவ்வொரு நாள் ஒரு பங்கா செஞ்சு விதவிதமா சாப்பிட்டேன் அப்படின்ட்டாங்க. மூணாவது சன் வந்து கேட்டோன்னே, என்ன நம்ம ஒண்ணு நினைச்சு செய்யறோம், அம்மா என்ன சமைச்சு சாப்பிட்டுட்டேன்றாங்கன்னு. அப்ப எல்லாமே தூரமா தான் இருந்தாங்க, எல்லாமே அம்மாவுக்கு பிடிக்கும்னு தெரியும், ஆனா யாருமே இது அம்மாவுக்கு சந்தோஷப்படுத்துமா, இது அம்மாவுக்கு இந்த டைம்ல, அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த வீட்டுல, அன்னைக்கு அந்த காரை பார்த்து ஆசைப்பட்டிருக்கலாம், இல்ல ஒரு துணை இருந்து வசனம் படிக்கிறதுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனா அவங்க அம்மாவோடு கூட உட்கார்ந்து அவங்க அம்மாவோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி, அம்மா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது பிரியமா இருக்கு, நான் எது கொடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கம்மா அப்படின்னு ஒரு பையன் கூட அவங்களோடு கூட உட்கார்ந்து கேட்காதனாலதான் அவங்க அம்மாவுக்கு உண்மையாய் தேவையான பரிசை அவங்களால கொடுக்க முடியல. அவ்வளோ விலை கொடுத்து அவங்க வாங்கி கொடுத்தும் கூட அது அவங்க திருப்தி ஆகல. காரணம் அவங்க தனிமையா இருக்கிற. எப்போதும் மதர்ஸ் டே வரும்போது எனக்கு இந்த ஒரு கதை ரொம்ப நினைப்பு வரும். இது ரியல் ஸ்டோரி. ஒரு வயதான தாய்மார் தான்
அவங்க வந்து ஒரு நர்சிங் ஹோம்ல வந்து இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சில வேலையில மதர் ரொம்ப ஓல்டு ஆயிட்டாங்கன்னா அவங்கள வந்து கவனிக்கணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு சில காரியம் அவங்களுக்கு அவங்க மெடிக்கேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நர்சிங் ஹோம்ல வந்து அவங்க விட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. ஸோ நர்சிங் ஹோமுக்கு அவங்க மாதம் மாதம் காசு கட்டி அங்க ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுலயும், அவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்கறதுலயும், அவங்கள கவனிக்கிறதுல எல்லாத்துக்கும் எந்த குறை இல்லாம கவனிச்சு வந்தாங்க. சோ அந்த நாள்ல ஒரு தாய் தினம் வந்துச்சு. இன்னைக்கு வந்தது போல ஒரு மதர்ஸ் டே வந்துச்சு. காலையில எல்லாத்துக்கும் அங்க அந்த ஹோம்ல இருக்கிறவங்க, அந்த நர்சிங் ஹோம்ல இருக்கிறவங்க வந்து எல்லா தாய்மார்களுக்கும் பசியார ரெடி பண்ணாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணாங்க. எல்லாம் வாங்க, எல்லாம் உட்காருங்க, இன்னைக்கு மதர்ஸ் டே, ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் நான் செஞ்சிருக்கேன், நம்ம எல்லாமே சந்தோஷமா வந்து ஒரு ஒற்றுமையா நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடுவேன். அப்ப எல்லாமே டேபிள்ல வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுல ஒரு தாய் மட்டும் அந்த விண்டோ சைட்ல அவங்களோட சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்ப பசியார வரல, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வரல, என்னோட பிள்ளைங்க வருவாங்க, அவங்க வந்தோடனே நான் என் பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன். ஓ ஆமாவா, சரி, அப்படின்னா நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த தாய் மட்டும் அவங்க, ஏன்னா அந்த விண்டோ வந்து அந்த பாதை ரோடு காடி வருகிற பாதையா இருக்கிறதுனால அவங்க அந்த பாதையே வந்து காலையில இருந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு கார் வரும்போது என் பிள்ளைங்க வராங்களா, இது என் பிள்ளையா இருக்கிற காரா இருக்குமா, அப்படியே கார் ஒவ்வொரு காரா வரும் பொழுது அதுல இருந்து எந்த அவங்க வீட்டு பிள்ளைங்க யாரும் வரல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு, அவங்க சாப்பிடவும் இல்லை, அப்படியே நாக்காலிலேயே அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது லஞ்ச் ஹவர் வந்துச்சு, மத்தியான வேலை சாப்பாடு. மறுபடியும் மத்தியான வேலை சாப்பாடெல்லாம் டேபிள்ல அன்னைக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லா தாய்மார்களும் வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப அங்க வேலை செய்யற அந்த ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டாங்க அந்த தாயார, வாங்கம்மா, பிரேக்ஃபாஸ்டா நீங்க எடுக்கல, பசியா இருக்கும், நீங்க எங்க கூட சேர்ந்து லஞ்சாச்சும் எடுக்கலாமே, மத்தியான வேலை சாப்பாடாச்சும் எடுக்கலாமே, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில என் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் வேலையா இருந்திருப்பாங்க, என் பிள்ளைங்களுக்கு வந்து மத்த காரியம் இருந்திருக்கும், அதனால காலையில அவங்க வரல, கண்டிப்பா வந்து லஞ்சுக்கு என்னை பார்க்க வருவாங்க. அப்ப நான் இப்ப சாப்பிட்டுட்டேன்னா என் பிள்ளைங்க சாப்பிடாம வருவாங்க, அப்ப அவங்க கூட என்னால அமர்ந்து சாப்பிட முடியாது, எனக்கு டைம் கொடுங்க, ஏன் சாப்பாடு வச்சிருங்க, என் பிள்ளைங்க வருவாங்கன்னு. அதே போல அந்த தாய் அதே விண்டோ சைட்ல அமர்ந்திருந்து என்னோட பிள்ளைங்க வருவாங்க, என் பிள்ளைங்க என்னோட கூட ஐக்கியம் பண்ணுவாங்க, என் கூட உட்காந்து லஞ்சு சாப்பிடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருந்தாங்க. வழி மேல வெளியே வச்சு பார்த்து கொண்டே இருந்தாங்க, பிள்ளைங்க வருவாங்க. ஸோ லஞ்ச் நேரமும் அப்படியே முடிஞ்சிச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அம்மாவுக்கும் ரொம்ப பசி, ஆனாலும் அவங்களுக்கு மனசு வரல. அவங்களுக்குள்ளால ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் பிள்ளைங்க கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா என் பிள்ளைங்க வந்து என்ன பாப்பாங்க, கண்டிப்பா அவங்க என்னோடு கூட ஐக்கியம் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒருவேளை சாப்பாடாச்சும் என் பிள்ளைங்க என்னோடு கூட சாப்பிடுவாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு மணி ஆனனால சரி டயர்ட் ஆச்சு, போய் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் டின்னர் டைம் வந்துச்சு, இரவு நேரம் உணவு. அப்ப அந்த நேரம் வரும் பொழுது அப்ப மறுபடியும் எல்லாம் சாப்பாடு செட் பண்ணாங்க, டேபிள்ல செட் பண்ணாங்க, ஸ்பெஷல் டின்னர். அப்ப கூப்பிடும் போது திரும்பவும் அந்த தாய் அதே சேர்ல உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டாங்க, வாங்கம்மா, காலையிலயும் சாப்பிடல, மத்தியானமும் நீங்க லஞ்ச் எடுக்கல, டின்னர் டைம் ஆச்சுமா, கண்டிப்பா நீங்க எங்க கூட வந்து சாப்பிடணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியும் உங்க கூட எல்லாம் தான் எப்போதுமே சாப்பிட்றேனே, இன்னைக்கு மதர்ஸ் டேல அட்லீஸ்ட் ஒரு மீலாச்சும் நான் என் பிள்ளைங்க கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், காலையில முடியலனாலும் மத்தியானத்துல அவங்களுக்கு வேலை இருந்திருக்கும், கண்டிப்பா டின்னருக்கு வருவாங்க, நான் டின்னர் அவங்களோடு கூட சாப்பிட்டுறேன். அம்மா சரி அப்படின்னு அம்மா டின்னருக்கு பிள்ளைங்க வருவாங்கன்னு கத்துட்டு இருந்தாங்க. டின்னரும் முடிஞ்சிருச்சு. ஸோ டின்னர் நேரமும் முடிஞ்சிருச்சு. அம்மா ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப ஒரு சோகத்தோடு கூட அந்த நாள் முழுதும் அவங்க வந்து எந்த உணவும் எடுக்காம அவங்க போயிட்டு அவங்க படுக்கையில போய் படுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு தாய் தினத்துல வந்து
ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னா, அவங்க பணத்தையோ ஆஸ்தியையோ அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க அவங்க கொடுத்தது போல பெரிய வீடோ பெரிய காரோ அல்லது துணைக்கு வேற ஒரு மேட்டு கூட ரெடி பண்ணி வைக்கலாம். ஆனா அவங்க தேடுகிறது, அவங்களுடைய இருதயத்துடைய ஏக்கம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தன்னுடைய பிள்ளைகள் தான். தன்னுடைய பிள்ளைகள் தங்களோடு கூட இணைவார்களா? இந்த தாய் தினத்துல என்னோட பிள்ளைகள் என்னோடு கூட நேரம் செலவு பண்ண வருவாங்களா? என்ன நினைவு கூறுவாங்களா? நான் அவங்கள வளர்த்ததெல்லாம் அவங்க அதை அவங்க வந்து நினைத்து ஒரு கனப்படுத்துகிற ஒரு நாள், அந்த நாள்ல வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். காரணம், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தாய்மார்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நம்ம தாயை கனப்படுத்துறோம், எந்த வகையில அவங்க உள்ளத்துல இருக்கிறத புரிந்து, அவங்க இருதயத்துல இருக்கிற ஆசையும் ஏக்கத்தையும் புரிந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன பரிசா இருந்தாலும் அது கண்டிப்பா அது விசேஷமான பரிசு. சோ இன்னைக்கு அவங்க கேட்கறதும் எதிர்பார்க்கறதும் என்னன்னா, give yourself and give your time and give your ear. உங்க செல்ஃப கொடுங்க, உங்களை கொடுங்க, உங்களுடைய டைம். எல்லாரும் பிஸியான நேரம் தான், எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் மற்ற காரியம் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட தாய் தகப்பன் வரும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை, உங்க செல்ஃப கொடுக்கணும், உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும். அவங்கள்ட்ட உக்காந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேக்குறதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். அநேக பிள்ளைங்கள் இந்த நாட்கள்ல வந்து அது கேக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு, அதையே சொல்லுவாங்கன்னு. இல்ல ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது ஏதாவது ப்ராப்ளம்ல வந்துரும் அப்படின்வாங்க. இல்ல ஏதாவது அவங்களுக்குள்ளால அந்த அவங்கள்ட்ட கேக்குறதுக்கு உட்காந்து பேசி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறதுக்கு அந்த பொறுமை இல்லாம இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதை இழந்து போறாங்க. அந்த ஒரு குறையோட நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்வோம், ஒரு தாய்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன அவங்க விரும்புறாங்க, எது அவங்களுக்கு ஏக்கமா இருக்கிறாங்கன்னு. சோ இந்த MCO காலகட்டத்துல நம்ம பாத்தீங்கன்னா அநேக தாய்மார்கள் நம்ம தகப்பன்மார்களை நம்ம கனப்படுத்துறோம். சோ இன்னைக்கு தாய் தினம்னால நான் தாயை குறிச்சு நான் அதிகமா பேச வேண்டிய ஒரு காரியம். சோ தாய் தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைகளை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பும், அந்த பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்கக்கூடிய அந்த முழு பொறுப்பும், பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த தாய் கிட்ட இருக்கு. ஒரு தகப்பன் இருந்தாலும் அவரு போய் அதை வாங்கிட்டு வர்றதும் அதை கொண்டு கொடுக்கறது தான் தகப்பன். ஆனா அதை ஆயத்தம் பண்ணி கொடுக்கறது ஒரு தாய்கிட்ட தான் இருக்கு. சோ இந்த MCO காலகட்டத்துல நான் நிறைய செய்தி நம்ம பார்த்திருப்போம், டிவில பார்த்திருக்கலாம், அடுத்தது நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா ரெண்டு சம்பவம் உண்மையாவே என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தப்பட வைத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்தியா தேசத்துல இந்த MCO காலகட்டத்துல எல்லாம் ஊரடங்கு சட்டம் போட்டோன்னே யாருமே வெளியே போக கூடாது, அடுத்தது போய் எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்த சூழ்நிலைமையில இந்த தாய் ஒரு கஷ்டப்படுகிறவங்க தான், கொஞ்சம் வறுமையானவங்க. டெய்லி அவங்க வேலைக்கு வெளியே போய் அந்த கைக்கூலி வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு வருமானம் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க எப்போதுமே பிள்ளைகளுக்கு அவங்களால முடிந்த சாப்பாட ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த காலகட்டத்தில் அவங்க வெளியே போக முடியல, அவங்களுக்கு வருமானம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஆக்கி கொடுக்கறதுக்கு எந்த சாப்பாடும் இல்லாதனால அவங்களால முடியல. ஃபியூ டேஸ் வறுமையிலயும் பசியிலயும் வாடுனால பிள்ளைங்க பசின்னு அவங்க அம்மாட்ட சாப்பாடு கேட்டு அவங்க தொல்லை பண்ணும்போது அம்மானால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தாங்க முடியாமலும் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, 5 பொம்பளை பிள்ளைங்க போல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அந்த பிள்ளைங்களும் அப்படியே ஆத்துல குதிச்சு அவங்க மறிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால தாங்க முடியல, அவங்களால எடுத்துக்கொள்ள முடியல, நம்மளால அந்த பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கூட கொடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு. அடுத்தது ஆப்பிரிக்கா தேசத்துல இன்னொரு தாயோடைய ஒரு சோகமான ஒரு கதையை நான் படிக்கும் போது
அவங்களுக்கு தகப்பன் இல்ல, அவங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள் இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்கும் வருமானம் இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு தான், அதுவும் ரொம்ப விசேஷ சாப்பாடு இல்ல, ஒரு கஞ்சோ கூழோ ஏதோ கொஞ்சமா மத்தியான வேலை மட்டும் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான் அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேற்கொண்டு எதுவுமே அவங்க சமைச்சு கொடுக்க முடியல. சோ அப்ப என்ன செஞ்சாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து மத்தியான வேலை சாப்பாடு கொடுப்பாங்க. ராத்திரி வேலை பிள்ளைங்க பசிக்குதுன்னு மறுபடியும் வந்து அம்மா டின்னர் வேணும் சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சமைச்சிட்டு நீங்க வாங்க சாப்பிடலான்னு. ஆனா அங்க சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த வெஜிடபிள்ஸோ ரைஸோ எதுவுமே இல்லை. அப்ப அம்மாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பிள்ளைங்க பசியோட கேட்பாங்களே, இப்ப நான் என்ன பண்றதுன்னா அம்மாவுக்கு ஒரு ஒரு யோசனை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு பெரிய சமைக்கிற சட்டி எடுத்து வச்சுட்டு அவங்க சின்ன சின்ன கல்லுங்க பிள்ளைங்களுக்கு தெரியாம அந்த கல்லுங்களை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து அந்த 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 போட்ல அந்த இதுல போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே கிண்டிக்கிட்டு அப்ப பிள்ளைங்க வந்து கிச்சன் பாக்குங்களா, அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. சமைச்சிட்டீங்களாமா, ஒன்னும் வேகலாமா, அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க வந்துடுறேன்னு பிள்ளைங்க போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க. திரும்பவும் கிண்டுவாங்க கண்ணீரோட. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் பிள்ளை வந்து கேட்கும்போது சமைச்சிட்டீங்களாமான்னு கேட்கும்போது இருங்கம்மா சமைச்சிடறேன். அப்ப பிள்ளைங்க அப்படியே விளையாண்டுகிட்டே பேசிக்கிட்டு அப்படியே காத்துட்டு அம்மா சமைக்கிறாங்க, சாப்பாடு வரும்ட்டு அப்படியே டயர்ட் ஆகி பிள்ளைங்க அப்படியே தூங்கிடுவாங்க. இதுக்காக தான் அவங்க அம்மா அப்படி செஞ்சாங்க. காரணம் சாப்பாடு இல்லை அப்படின்னு அவங்க அம்மானால அதை சொல்ல முடியல, அது சொல்ல அவங்களால சொல்ல முடியல. அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்ட்டு அவங்களால கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இதான் வழின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நாள் ஆணிச்சு, 2 நாள் ஆணிச்சு, 3 நாள் இப்படிதான் செஞ்சாங்க. லஞ்சு மட்டும் கொஞ்சம் ஆகாரம், நைட்டு வந்து இப்படிதான் செஞ்சாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு தெரியல அம்மா வந்து இப்படிதான் செஞ்சாங்கன்னு. அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம தூங்கிட்டோம். இதான் ஒரு தாயோடைய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஆகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த காலகட்டத்துல கூட அப்படிப்பட்டவர்களை நம்ம கொஞ்சம் நினைவு கூறுவோம். சோ இன்னைக்கு தாய் தினத்துல நான் ஏன் அதை சொல்ல வருகிறேன்னா, ஒரு தாய் சில வேலையில கடந்து போகிற சூழ்நிலைமையும் இல்லாமன்னு ஒரு குடும்பத்துல வரும் பொழுது அவங்க சந்திக்கிற பெரிய சவால்களை தான் நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு இந்த வேலையில கூட நான் ஒரு 2 விதமான தாய்மார்களை வந்து ஒரு சின்ன ஆலோசனையா சொல்லி இன்னைக்கு நான் என்னோட தாய் தின செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல வந்து தாயினாலுமே இந்த பெர்ஃபெக்ட் மதர், எல்லா தாய்மார்களும் ரொம்ப நேர்த்தியா இருப்பாங்க, அவங்க கிட்ட தவறு இல்ல, அவங்க வந்து எல்லாத்திலயும் ரைட்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தாய்மார்கள்ட்டயும் சில பலவீனங்கள் இருக்கும், சில குறைகள் இருக்கும். காரணம் அவங்களும் மனுஷர்கள் தான். சோ இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு தாய், ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு, அடுத்தது குடும்பத்துக்கும், ஒரு திருச்சபைக்கும், ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு தேவையான ஒரு தாயும், ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு தாயை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த தாய் யாருன்னா, நம்ம வந்து வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயுல 1வது அதிகாரம் வசனம் 5 நம்ம பார்த்தோம்னா, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 5 நம்ம பார்க்கும்போது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லெவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா, இது தீமோத்தேயுக்காக பவுல் வந்து இந்த கடிதத்தை எழுதினார். எபேசு சபையில பவுல்னால உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் சொல்லலாம் தீமோத்தேயு. அவர் எபேசு சபையில வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப எழுதினது. அப்ப தீமோத்தேயுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசத்தை பவுல் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்பாக நான் உன்னோட பாட்டி கிட்ட பார்த்தேன், அடுத்தது உன் தாயிட்ட பார்த்தேன் அப்படி. இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு தாய்மார்களா நம்ம இருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான உடைகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம்,
அல்லது சிறப்பான ஆகாரங்களை வந்து விதவிதமா நம்ம சமைச்சு ருசியா சமைச்சு கொடுக்கலாம், தவறு இல்லை. இன்னைக்கு அது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கு போகிற காரியங்கள் அல்ல, எல்லாமே சரீரத்துக்கு தான். சரீரத்தை அந்த நேரத்துல சந்தோஷப்படுத்துறதும் சரீரத்தை அந்த நேரத்துல திருப்தி படுத்துகிறது தான் நம்ம வாங்கி கொடுக்கிற உடைகளா இருக்கலாம், அல்லது நகைகளா இருக்கலாம், அல்லது விசேஷமான ஆகாரங்கள். ஆனா அதை விட மேலானதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது திமோத்தியோடைய பாட்டி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவங்க வளர்ந்திருந்தபடியினால அதே அந்த வார்த்தை வந்து அவங்களுடைய மகளை வளர்த்தெடுத்தாங்க. திமோத்தியோட அம்மாவை அவங்க மகளுக்குள்ளாக அந்த தேவ வார்த்தை இருந்துச்சு. அந்த மகளை வந்து தேவ வழியிலையும் தேவனுடைய வழி நடத்தலையும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதுலயும் தேவனுடைய வார்த்தையில நிலைத்து இருக்கிறதுலயும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு திமோத்தி ஒரு மகன் வரும்பொழுது அதே ஆசீர்வாதம், அதே அபிஷேகம், அதே விசுவாசம் பாட்டிக்குள்ளாக இருந்ததும் அடுத்தது தாயாருக்குள்ளாக வந்தது. தாயாருக்குள்ளாக இருந்த அதே விசுவாசம் அவங்க பிள்ளையாகிய திமோத்திக்குள்ளாக வந்தது. சோ இன்னைக்கு திமோத்தியோடைய பார்க்கும்போது திமோத்திக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பாட்டி இருந்தாங்க, ஆவிக்குரிய தாய் இருந்தாங்க. இது 3வது சந்நிதி பார்க்கும்போது பவுல், அப்போஸ்தலர் பவுல் அவருக்கு பிரியமான மகன்னு சொல்லலாம். திமோத்தி வந்து என்னுடைய பிரியமான குமாரன் என்று சொல்லுவார். அப்ப பவுல் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு வாலிப பையனை எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லுறாருன்னா அந்த அவனுடைய அழகை பார்த்தோ அந்த மகனுக்குள்ளாக இருக்கிற திறமைய பார்த்தோ தாளந்துகளை பார்த்து இல்ல, அந்த மகனுக்குள்ளாக இருந்த பக்தியை பார்த்துதான், அந்த மகனுக்குள்ளாக விசுவாசத்தை பார்த்துதான் பவுல் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு, கனப்படுத்துறாரு. காரணம் இது இவரு தனியா உருவாக்கப்பட போறதில்ல, இவரை உருவாக்கின தாய பார்த்திருக்கிறார், பாட்டிய பார்த்தாரு. உன் பாட்டிக்குள்ளாக அந்த விசுவாசம் இருந்துச்சு, உங்க அம்மாவுக்குள்ளாக இருந்துச்சு, இப்போ உனக்குள்ளாக இருக்குது. இன்னைக்கு நம்ம தாய்மார்களா இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் யங் மதர்ஸ் இங்க இருக்கிறீங்க, புதிதா திருமணம் ஆகினவர்கள் இருக்கீங்க, கை குழந்தை வச்சிருக்கிற தாய்மார்கள் நீங்க இருக்கலாம், அல்லது பிரைமரி ஸ்கூல் படிக்கிற தாய்மார்கள் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள், திருமணமான பண்ணப்பட்ட பிள்ளைகள் தாய்மார்கள் இருக்கலாம், அதே நேரத்துல பாட்டிமார்களும் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பாட்டிமார்கள்னா இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சாட்சியோ என்ன மாதிரியான காரியங்கள் நம்ம உங்க பேர பிள்ளைங்க உங்கள்ட்ட இருந்து பாக்குறாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அது எங்க மகளோட பிள்ளை அல்லது மகனோட பிள்ளை, அது அவங்க கடமை, அவங்க பிள்ளைய வளர்த்து எடுக்கட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுற மாதிரி எந்த பாட்டிமார்களும் செய்ய முடியாது. காரணம் அந்த குழந்தை அந்த பாட்டியோடைய வாழ்க்கைய பாக்குது, பாட்டியோடைய பேச்ச பாக்குது, பாட்டியோடைய வாழ்க்கையோடைய சாட்சிகளை பாக்குது. அந்த பாட்டி எப்படியாக அவங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலைமையிலயோ அல்லது மத்த சூழ்நிலைமையில எப்படி அந்த பாட்டி நடந்து கொள்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கலாம், அது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி பார்த்து வளர்ந்தவர் தான் திமோத்தி. சோ இன்னைக்கு அதே திமோத்தில 2 திமோத்தில 3வது அதிகாரம் வசனம் 14 இருந்து 17 வசனம் வரைக்கும் இங்க ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் என்று கற்றாய் என்ற நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்ததென்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளுக்கு செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாய் உள்ளவைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது 14 வசனத்தை நம்ம பார்க்கும்போது உனக்கு போதித்த காரியத்துல வந்து நீ ஸ்டாண்ட் ஃபர்ம் அப்படின்னா நீ அப்படியே உறுதியா இருக்கணும்னு சொல்லப்படுறாரு. பவுல் வந்து ஆலோசனை கொடுக்கிறார் திமோத்திக்கு. காரணம் அவர் எபேசு சபையில வந்து ஊழியம் செய்யும் போது பல சவால்களை சந்தித்தாரு, பல போராட்டங்களை அவர் சந்தித்தாரு.
அவர் சோர்ந்து போகிறதுக்கு கூட அங்க வாய்ப்பு இருந்துச்சு. அதனால தான் பவுல் வந்து மறுபடியும் அவரை உற்சாகப்படுத்தும்படியாகவும் தேற்றுறதுக்காகவும் இந்த வசனத்தை மறுபடியும் சொல்றாரு. நீ எதை கத்துக்கொண்டியோ, நீ எந்த வார்த்தைய வந்து உனக்கு போதித்தாங்களோ அதுல வந்து நீ உறுதியா இருக்கணும். நீ உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ உறுதியா இருக்கணும். 15ல பார்க்கும்போது இத வந்து நீ சின்ன வயதுல இருந்து கற்று வந்தாயின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தாய்மார்களா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எதை அதிகமா காட்டுறோம்? இன்னைக்கு எதை நம்ம அதிகமா காட்டுறோம்? இன்னைக்கு அதிகமா காட்டுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா போன் தான் அதிகமா காட்டுறோம். அந்த போன்ல கார்ட்டூன்களோ ஏதாவது காரியத்தை வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வந்து சிறு வயதுல இருந்து தேவனுடைய வார்த்தைய, தாய்மார்களுக்கு வந்து பிஸி, அவங்களுக்கு மத்த வேலை இருக்கு, அவங்க வேலை செய்யறவர்களா இருக்கலாம், அல்லது வீட்டு காரியமோ இல்ல மத்த காரியத்துல அவங்க பிஸியா இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளை அமைதிப்படுத்துறதுக்காகவும், அந்த பிள்ளைங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா போனை கையில கொடுத்துட்டு சில கத்தூன்கள் இதெல்லாம் தட்டி விட்டுட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த பிள்ளைகளை வந்து அந்த நேரத்துல வந்து செலவு பண்ணிடுறாங்க. சோ இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொல்றாரு, நீ சிறு வயதுல இருந்த இந்த வார்த்தைகளை நீ கற்றுக்கொண்டாய். இன்னைக்கு ஒரு சில தாய்மார்கள் சபைக்கு வரும் பொழுதோ அல்லது பைபிள் ஸ்டடிக்கோ இல்ல மத்த காரியத்துக்கு வரும் பொழுது பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க, சின்ன பிள்ளைங்க. ஏன்னா என்னால சர்ச்சுக்கு போனா செய்தி என்னால கேட்க முடியல, பாஸ்டர் பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்க, இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க, என்னால வந்து வசனம் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க மட்டும் வந்துடுறாங்க வார்த்தை கேட்கறதுக்கு. அங்க பிள்ளைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு ஒண்ணு புரியாது, பொண்ணு விளங்காது. அதே வேலையில நிறைய தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை வந்து பைபிள் ஸ்டடிக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. காரணம், பைபிள் ஸ்டடிக்கு கூட்டிட்டு, பெரியவங்களுக்கு தான் பைபிள் ஸ்டடி, வயதானவங்களுக்கு தான் பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடியில வந்தா என்ன செய்ய போறாங்க, பைபிள் ஸ்டடியில வந்தா என்ன விளங்க போகுது, பைபிள் ஸ்டடியில வந்து பிள்ளைங்க வந்து ஒண்ணும் கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் விட்டுடுறாங்க. இன்னைக்கு சில்ட்ரன் சர்ச்சுக்கு போறாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம், அவங்கள்ட்ட அதிகமா அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. காரணம், பிள்ளைங்க அநேக நேரம் அநேக நாட்கள் அவங்க செலவு பண்ணுகிற இடம் வந்து வீடு, அவங்க பாக்குறவர்கள் எல்லாமே வந்து தாய் தகப்பன் குடும்பத்துல இருக்கிறவங்க, இததான் பல மணி நேரம் பாக்குறாங்க. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒழுக்கப்பிரமான காரியம் தான் அதிகமா பிள்ளைகளுக்குள்ளாக நம்ம கொடுக்கிறோமே தவிர ஆவிக்குரிய வார்த்தை வந்து பிள்ளைங்களுக்கு அங்க அதிகமா இல்லை. இங்க பவுல் வந்து தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, சிறு வயதுல இருந்து, அப்ப அவங்களுடைய பாட்டியும் அவங்களுடைய அம்மாவும் தீமோத்தேய வந்து சின்ன வயதுல இருந்த ஆண்டவருடைய வார்த்தையில வந்து அவங்க வழி நடத்தினாங்க. அவங்க எங்க ஜெப கூட்டத்துக்கு போனாலும் தீமோத்தேய கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஆலயத்துக்கு போகும்போதும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஜெபம் பண்ணுகிற இடத்துல சின்ன பிள்ளைங்க வேணாம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா அங்கேயும் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப அந்த சின்ன வயதிலேயே அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டாரு, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டாரு, தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக கடந்து போனுச்சு. காரணம், அவரு பாட்டியோட லைஃப பார்த்தாரு, அவங்க அம்மாவும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதே தான் தீமோத்தேயும் செஞ்சாரு. சோ இன்னைக்கு ஒரு வாலிப வயசுலயே ஒரு தரமான ஒரு ஆவிக்குரிய மகனாக பவுல் பார்த்தபடினாலதான் அவர் மிஷன் ஊழியத்துக்கு போகும் பொழுது தீமோத்தேய கையோடு அழைச்சிட்டு போய் அவரை இன்னும் அதிகமா வளர்த்து எடுத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து எடுத்து, ஒரு சின்ன வயதா இருந்தாலும் ஒரு சபையை நடத்துறதுக்கு எபேசு சபையை கொடுத்தாரு. சோ இன்னைக்கு நம்ம 16 வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம்மளை தகுதிப்படுத்துகிறது. நம்மள வந்து ஒரு தரமான ஒரு குடும்பத்துக்கும் அல்லது சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தகுதி அடைந்த ஒரு ஆவிக்குரிய மகளாகவும் நம்மளுக்கு வேத வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது அந்த வார்த்தை வந்து போதிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மள சரிப்படுத்துகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை நம்ம எந்த பகுதிக்கு சொல்லணும்னு காலெடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு எல்லா ரீதியிலையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். தீமோத்தேயு வந்து தேவனுடைய வார்த்தைய அநேக வாட்டி பாட்டிமார்களும் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அதிக
அன்பை காட்டி பாசத்தை காட்டி, அன்பு இருக்க வேண்டியதான், பாசம் இருக்கணும், ஆனா அளவுக்கு அதிகமா காட்டி அந்த பிள்ளைகளை வந்து நிறைய பேர் வந்து கெடுத்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பா கரெக்ட் பண்ற நேரத்துல கூட அவங்க போய் நின்று தடை பண்ணிக்கிட்டு அடிக்காத அப்படின்னு சொல்லி அப்படியே போய் நிப்பாட்டி அவங்கள வந்து அவங்க அந்த அந்த டிசிப்ளின் அந்த அந்த சரிப்படுத்துதல் அங்க நடக்காம போயிருது. சோ அதனால பிள்ளைங்க சின்ன வயதிலேயே வந்து அவங்க தப்பான வழியில போறதும், தவறா பேசுறதும், பெரியவங்களை மதிக்காம இருக்கிறதும்னு அவங்க வழி வந்து தவறான வழியா போயிருது. ஒரு சில வேலையில தேவனுடைய வார்த்தை சரிப்படுத்துதல் வரும் பொழுது அந்த சரிப்படுத்துதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே இயேசு வந்து அன்பான தேவன் தான், அவர் அன்பான தேவன் தான். அதே நேரத்துல தவறு நடக்கும்போது அவர் சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேவாலயத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தை வந்து நீங்க வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, வியாபார சந்தையை ஆக்குறீங்களேன்னு சொல்லி இயேசு கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து அவர் சரிப்படுத்தினார். அதே போல தேவனுடைய வார்த்தை, இன்னைக்கு நம்ம இயேசுவை நேசிக்கிறோம்னு சொல்லலாம். இன்னைக்கு இயேசு அன்பானவர் தான், தயவு காட்டுகிறவர் தான், அடைக்கலம் கொடுக்கிறவர் தான். அதே நேரத்துல அவரு நம்மளை சரிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. நம்ம தப்பான வழியில போகும் பொழுது அவரு நம்மள வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கைய வந்து மறுபடியும் திசை திருப்பி நல்ல பாதையில நடத்துறதுக்கு அவர் வழி காட்டுகிறவரா இருக்காரு. ஒரு கைட் லைன் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு தாய்மார்களா இருக்கிற இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து சரிப்படுத்துறவர்களாக இருக்கணும். அதே நேரத்துல அவங்களுடைய வழியை ஆராய்ச்சி பார்க்கிறவர்களா இருக்கணும். அவங்க போகிற வழி சரியா அல்லது அவங்க சேருகிற நபர்கள் சரியான நபர்களா, இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்றாங்க. அப்ப நீங்க சின்ன வயதுல இருந்து இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு கற்று கொடுத்தாதான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்வாரு. இந்த வார்த்தைகளுக்கு எப்படி கீழ்ப்படியணும், கீழ்ப்படியலாமா, கீழ்ப்படிய கூடாதா, இந்த ரிபேல் பண்றதா, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே வந்து அந்த பிள்ளைகளுக்குள்ளாக சின்ன வயதுல இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போதுதான் இந்த வார்த்தை வந்து அவங்க வாழ்க்கையை உருவாக்குறதா இருக்கு. இது நான் 2 மாதம்னு நான் சொன்னேன். இந்த மாதம் வந்து இந்த ஒரு குழந்தைக்கும், ஒரு வாலிப பிள்ளைக்கும், ஒரு சபைக்கும், ஒரு சமுதாயத்துக்கும் தேவையான ஒரு அம்மா, திமோத்தியோடைய அம்மா, திமோத்தியோடைய பாட்டி. தேவையில்லாத அம்மாவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வந்து ஒரு ராங்கான வழியில ஆலோசனை கொடுத்து, ஒரு தப்பான ஆலோசனை கொடுத்து அவங்கள நடத்தக்கூடிய தாய்மார்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துட்டு ஒரு முடிவுக்குள்ளாக வருவோம். இது மத்தேயு 14வது அதிகாரத்துல வசனம் 1ல இருந்து 11 வரைக்கும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஏரேது ராஜாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஏரேது ராஜா, அவருக்கு ஒரு மனைவின்னு சொல்ல முடியாது, அவருக்குன்னு ஒரு 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 உறவு வச்சிருந்தாரு. அவர் உறவு வச்சிருந்த பெண்ணு யாருன்னா அந்த அவருடைய சகோதரனுடைய மனைவி. அப்ப இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல, ஒரு தப்பான ஒரு உறவு. ஒரு அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ள கணவன் மனைவி போல வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா முறையான திருமணமும் நடக்கல. அடுத்தது அது ஒரு தம்பியோடைய மனைவியா இருந்துச்சு. இத வந்து கண்டிச்சுதான் யோவான் ஸ்நானன் வந்து சரிப்படுத்துறாரு, கரெக்ட் பண்ணாரு. வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, நீ வந்து உன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை வந்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அப்படின்னு ரிபியூக் பண்றாரு. யோவான் ஸ்நானன் தெரியும், அவர் வந்து இயேசு வரத்துக்கு முன்பாக அவருடைய வழியை ஏற்படுத்தின ஒரு மனுஷன். வனாந்திரத்துல அவரு ஒரு தீர்க்க தரிசியாகவும் ஒரு சத்தமாகவும் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசி. இயேசுவே வந்து யோவான் ஸ்நானன்ட்ட தான் ஞான ஸ்நானமே எடுத்துக்கொண்டாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அங்க ஒரு அவர் வந்து ராஜாவா இருந்தாலும் கூட அப்படியே ரிபியூக் பண்ணி கரெக்ட் பண்ணாரு. ஆனா அந்த இடத்துல அந்த சரிப்படுத்துதல ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஸ்திரீ யோவான் ஸ்நானன் மேல வந்து கோபம், ஆத்திரம். அதே போல யோவான் ஸ்நானன் வந்து ஜெயில போட்டாங்க. காரணம், பாவத்தை அவர் சொன்னனால. நீ செய்யறது தவறு, நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு அவங்கள செய்த பாவத்தை, குற்றத்தை வந்து கண்டிச்சதுனால, காரணம் அவரு ராஜாவா இருந்தனால, அதிகாரம் அவங்க கையில இருந்தனால அவரை ஜெயில போட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல ஏரோது ராஜாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது.
அப்ப அவருடைய பிரான்ஸ் மத்த ராஜாக்களையும் மத்த ஆட்களையும் பெரிய ஆட்களை கூப்பிட்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னு அவரு பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணி இருந்த வேலையில அந்த ஏரோது அந்த தவறான உறவு வச்சிருந்தாருல அந்த ஸ்திரிக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சு, சின்ன பிள்ளை. அப்ப அவருடைய பிறந்த நாளில வந்து இந்த பெண் பிள்ளை வந்து ஒரு விசேஷமான நடனத்தை ஆடுறதுக்கு வந்து அவரு அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த குழந்தையும் அந்த வாலிப பெண்ணோடும் நல்லா சிறப்பா ஆடுகிற ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு மகள். அப்ப அவங்க அம்மா வந்து அந்த விசேஷமான அரங்கத்துல ஆடுறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ஏரோது ராஜா என்ன சொன்னாருன்னா, நீ ரொம்ப சிறப்பா ஆடின, ரொம்ப உன்னுடைய ஆட்டத்துல எல்லாமே களி கூர்ந்தாங்க, ரொம்ப விசேஷமா இருந்துச்சு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், உனக்கு நான் பரிசா தருவேன் அப்படின்னு. அப்ப அது சின்ன பிள்ளையா இருந்தனால, சிறு குழந்தை கூட இல்ல, ஒரு ஒரு 13 வயசோ 12 வயசு இப்படி இருந்ததுனால அதுக்கு என்ன கேட்கணும்னே தெரியல. அப்படி என்ன கேட்டுறோம் ராஜாட்ட, அது போய் அவங்க அம்மாட்ட கேட்கும் பொழுது, நான் என்ன கேட்கட்டும், ராஜா எனக்கு கொடுக்கறேன், என்ன கேட்குவாங்க? ஒரு வாலிப பிள்ளை இருந்தாங்கன்னா என்ன கேட்பாங்க? ஒரு அழகான ஆடையை கேட்டிருக்கலாம், இல்ல எனக்கு இவ்வளவு கோல்டு வேணும்னு கேட்டிருக்கலாம், இல்ல எனக்கு ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸுங்க, ஏன்னா ராஜாவாச்ச விசேஷமான எனக்கு வைரமோ இப்படி ஏதாவது வேல்யூபிளான கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அம்மா என்ன கேட்க சொன்னாங்க தெரியுமா? காரணம், அவங்க அம்மாவுடைய தவற பாவத்தை யோவான் ஸ்நானன் குற்றப்படுத்தின நிமித்தம் அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த ரிவெஞ்ச் பண்ற ஸ்பிரிட் உள்ள இருந்தனால நீ என்ன பண்ணு, ராஜாட்ட போய் சொல்லு, யோவான் ஸ்நானனுடைய தலை எனக்கு வேணும். இது ஒரு பரிசா. யாருடைய தலை? யோவான் ஸ்நானன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரருடைய தலை வேணும். ராஜாட்ட போய் சொல்லும் பொழுது ராஜா அதை எதிர்பார்க்கல. ஆனாலும் ராஜா அந்த நாட்டுல ராஜாவுடைய வார்த்தை, அவங்க ஒரு கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா அது கொடுத்து ஆகணும். அதுதான் அந்த ராஜாவுக்கு மரியாதை. அவர் கொடுக்கலன்னா அந்த ராஜாவுக்கு அந்த மரியாதை அங்க இல்ல, கனம் இல்ல, அவர் வார்த்தையில வந்து உண்மை இல்ல, சுத்தம் இல்லன்ட்டு அந்த ராஜாவுக்கு மகிமை இருக்காது, கனம் இருக்காது. அதனால அந்த மக கேட்டுட்டான்னு சொல்லி காவலருக்கு கட்டளையிட்டு போய் யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு போய் வெட்டி ஒரு பெரிய தாமலை தட்டத்துல வச்சு கொண்டாந்து அந்த பிள்ளை கையில குடுக்கறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? யோவான் ஸ்நானன் யாருன்னே தெரியாது, ஏன்னு தெரியாது, ஏன் இந்த பரிசு அப்படின்னு தெரியாது. இது பரிசா? ஒரு பிள்ளை கேட்கிற பரிசா? அதை வச்சு அந்த பிள்ளை ஒண்ணும் செய்ய போறது இல்ல. ஆனா அந்த பிள்ளை அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துச்சுன்னா தாயார்கிட்ட கொடுத்துச்சு. அவங்க அம்மாக்கு ஒரு சந்தோஷம். காரணம், இனி தன் பாவத்தை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. யோவான் ஸ்நானன் வந்து தான் ரிபியூக் பண்ணாரு, வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்ல, யாருக்கும் அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு ஏன் நான் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறோம்? இன்னைக்கு அவங்க சபையில இருக்கலாம், இன்னைக்கு அவங்க சிறுவர் பள்ளியில இருக்கலாம், இன்னைக்கு அவங்க யூத்ல இருக்கலாம், வாலிபர் ஐக்கியத்துல இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப்ல இருக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு இதுலயும் பிள்ளைகள் சபையிலயும் சரி, அவங்க வேலை செய்யற இடத்துலயும், ஸ்கூல்லயும், எல்லா இடத்துலயும் வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தாயா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா, அதனால அந்த பாவம் வந்து நம்ம எல்லா பெண்கள்கிட்டையும் தாயார்கிட்ட இருக்கட்டும் நான் சொல்ல வரல. ஒரு சில காரியம் தேவனோடு கூட சரியான உறவு இல்லாத தாயா இருந்தா, தேவனுடைய வார்த்தை அவங்க படிக்காதவங்களா இருந்தா, தேவனுடைய ஆலயத்துக்கு சரியா வராதவங்களா இருந்தாங்கன்னா, தேவனுடைய ஆலோசனைக்கு தாயே கீழ்படியாதவர்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆலோசனைய சபையிலேயோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு வாலிபர் ஒரு கூட்டத்தை நடத்துகிற ஒரு தலைமத்துவத்துக்கு கீழ்படுகிறத அந்த தாய் கற்றுக் கொடுப்பாங்களா? சபைக்கு வந்தாங்கன்னா சபை போதகருக்கு மரியாதை கொடுக்கணும், சபை போதகருக்கு கனம் கொடுக்கணும், சபை போதகருடைய ஆலோசனைக்கு கீழ்படையணும்னு அந்த தாய் கற்றுக் கொடுப்பாங்களா? அந்த தாய் அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, அவங்க அப்படி ஒரு கீழ்படுகிற நபரா இல்லாட்டினா, ஏதோ ஒரு கடமைக்காக சபைக்கு வந்துட்டு போற ஒரு தாயா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்காது, கண்டிப்பா அந்த ஒரு ஆவி அவங்களுக்குள்ள இருக்காது.
அவங்க பிள்ளைக்கு அவங்க எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? சோ நாளைக்கு சபையில ஏதாவது குழப்பமோ இல்ல அந்த பிள்ளைகள் போகிற ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப்பா இருக்கலாம், அல்லது வாலிபர் ஐக்கிய எந்த இடத்துல ஏதாவது அவங்க தலைமைத்துவத்துக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பிரச்சனையோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சபையிலும் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டோ அந்த பிள்ளை அவங்க அம்மா கிட்ட சொல்லும் பொழுதோ, இன்னைக்கு அவங்க ஒரு ஆவிக்குரிய தாயா இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க அம்மானால ஒரு நீ சபைக்கு போற, நீ ஒரு 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 ஐக்கியத்துல இருக்கும் பொழுது உன்னுடைய லீடருக்கு நீ கீழ்ப்படியணும், உன் லீடர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்களா? அல்லது பார்த்த அந்த தாய போல அவங்களுக்குள்ளாக சரியான ஆவி இல்லாதனால, அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்லாதனால, அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வழியில இல்லாதனால, அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பயம் இல்லாதனால, அந்த பிள்ளைகிட்ட அவங்க கேட்க சொன்ன பரிசு ஒரு ஊழியக்காரருடைய தலை எடுக்கப்படணும். அப்பனா கனவீனப்படுத்துகிற ஒரு காரியம். தலை என்றாலுமே இஸ் லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்பை நீ கனவீனப்படுத்தணும், அந்த லீடர்ஷிப்பை நீ அசிங்கப்படுத்தணும், அந்த லீடர்ஷிப்புக்கு எதிர்த்து நீ நிக்கணும், அந்த லீடர்ஷிப்புக்கு விரோதமா நீ காரியம் செய்யணும், அல்லது நீ ஒரு சதி செய்யணும், அவங்களுடைய ஸ்தானத்தை எடுத்து போடணும். இப்படிப்பட்ட ஸ்பிரிட் ஒரு தாய்க்குள்ளாக இருந்துச்சுன்னா அதே ஆவி தன் பிள்ளைக்குள்ள அதுக்கு என்னன்னே தெரியாது, அது போய் செஞ்சுட்டு வந்துச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நம்ம அப்படிப்பட்ட தாயா இருந்தாங்கன்னா என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? நீ அவங்க கத்து அப்படி சொல்றேன்னு சச்சா இருந்தா, அந்த டீச்சர் எனக்கு பிடிக்கல, அவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, என்ன கரெக்ட் பண்றாங்க, என்ன இப்படி உட்கார சொல்றாங்க அப்படின்னு போய் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, நல்ல ஆவி இல்லாத அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆமாவா, அந்த டீச்சர் அப்படி இருந்தாங்கன்னா அந்த கிளாஸ்க்கு நீ போவாத, அப்படி இல்லாட்டினா அவங்க பாட்டுக்கு கத்து கொடுக்கட்டும், நீ பாட்டுக்கு பேசாம உட்காந்துரு அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு யூத் லீடர் எதுவா இருந்தாலும், நீ பரவாயில்ல நீ போவேணா, அவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, இது செய்ய அது செய்ய, அவங்க எல்லாம் ஒழுங்கா இப்படியும் பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஓகே நல்லா இருக்காங்களா, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அவங்க இது எப்படி இருக்காங்க, இப்படி சில தாய்மார்கள் இப்படி சப்போர்ட்டிவா அவங்க பிள்ளைகள் ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு மேல நீ இது பண்ணு, நீ அதெல்லாம் பயப்படாத, பரவாயில்ல வேணாம், எனக்கு அவங்களுக்குள்ளாக சில காரியங்கள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அத பிள்ளைகளுக்குள்ளாக வைப்பாங்க. பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவாங்க? தலைமத்துவங்களுக்கு விரோதமாக அவங்க கத்துக் கொடுப்பாங்க, தலைமத்துவங்களை அவமானப்படுத்துறதுக்கு கத்துக் கொடுப்பாங்க, தலைமத்துவங்களுக்கு கீழ்ப்படியாததை கத்துக் கொடுப்பாங்க, தலைமத்துவத்துக்கு விரோதமாக சதி பண்றதுக்கு கத்துக் கொடுப்பாங்க, தலைமத்துவத்துக்கு விரோதமாக பின்னால காசிப் பண்றதுக்கு கத்துக் கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு தாய்க்குள்ள இருந்து பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து போனுச்சுன்னா இந்த சந்நிதி எப்படியாக வருகிற நாட்கள்ல வருவாங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கக்கூடாத தாய், இருக்கக்கூடாத ஒரு ஆலோசனை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை அநேக தாய்மார்கள் கொடுத்து அவங்களும் அவங்க வாழ்க்கையை கெடுத்து கொள்றாங்க. அடுத்த சந்நிதியும் பாவத்திலையும் சாபத்துக்கும் கொண்டு போறாங்க. சில வேளையில அவங்க சொல்றது என்னன்னா, அப்படின்னா நம்ம போவேனா, அடுத்தது என்னன்னா, அப்படின்னா இந்த சபைக்கு நம்ம போவேனா, நம்ம வேற சபைக்கு போயிருவோம், இங்க இப்படிதான் செய்வாங்க, இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெகட்டிவான காரியத்தை சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்காத ஒரு தாயாக ஒரு சாபத்தை தேடிக்கொள்ளுகிற ஒரு குடும்பமா ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்க வேண்டிய தாயும் இருக்கக்கூடாத தாயை பத்தி பேசணும். இன்னைக்கு இருக்க வேண்டிய தாய் யாருன்னா திமோத்தேயோட தாய். அவங்கதான், அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க பாட்டி. அப்படி ஒரு பாட்டி, நல்ல ஆவிக்குரிய பாட்டி, ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் ஒரு ஊழியக்காரரை உருவாக்குனாங்க. பவுல் கனப்படுத்துகிற அளவுக்கு, பவுல் பாராட்டுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரர் தீமோத்தேயை உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இருக்கக்கூடாத தாயின்னு பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்ட அவங்க மகளுக்கு போதிச்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. ஆவிக்குரிய தலைமத்துவத்துக்கு விரோதமாக நிக்கிறதுக்கும் விரோதமா எழும்புறதுக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத சின்ன பிள்ளைங்க.
ஆனா அதை விதைக்கிறது யாரு? சின்ன வயசுலயே விதைக்கிறது தாய்மார்கள். இன்னைக்கு தாய் தினத்துல என்னுடைய ஆலோசனை, இன்னைக்கு உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் தான். எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு 3 பிள்ளைங்களை வளர்த்து எடுத்துட்டு வர்றதும் பெரிய சவாலான காரியம்தான். ஆனாலும் கூட தேவனுடைய உதவி இல்லாம, தேவனுடைய ஆலோசனை இல்லாம, தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாம இவ்வளவு தூரம் அவங்களை நடத்தி கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு தாய் தினத்துல நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, அவர்களுக்கு நல்ல ஆகாரம் தேவைதான், நல்ல துணிமணிகள் தேவைதான், அவங்களுக்கு ஆடம்பரமான அவங்களுக்கு நகை நட்டுகள் எல்லாம் தேவைதான். ஆனா அதை விட மேலானது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவங்கள நம்ம நடத்துவோம். சின்ன வயதுல இருந்த அவங்க கை குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு பாரம்னு நினைக்காம, ஒரு கஷ்டம்னு நினைக்காம உங்களுடைய நேரங்களை கொடுத்து அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியறதுக்கு ஒபீடியன்ஸை கத்துக் கொடுங்க. அவங்க எந்த கிளாஸ்க்கு போறாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய தலைமைத்துவங்களுக்கு அவங்க தலைமைத்துவங்களை மதிக்கிறதுக்கும், ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும், கனப்படுத்துறதுக்கும், அவங்க ஆலோசனை கேட்கறதுக்கும் அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஒரு சிறந்த ஒரு தாய் நடத்தக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிசுன்னு நான் இந்த நாள்ல நான் வலியுறுத்துகிறேன். உங்க கையில தான் இருக்கு. வருகிற அடுத்த சந்நிதியை நீங்க எப்படியாக உருவாக்க போகிறீர்கள்? எப்படியாக உங்களோட சந்நிதி வரப்போகிறது? நீங்க நல்ல தீமத்திய உருவாக்குனது போல உங்களாலேயும் ஒரு நல்ல தீமத்திய உங்க குடும்பத்திலிருந்து உருவாக்க முடியும். நன்றி. இந்த வேலையில கூட தாய் தினத்துல வந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய தாய் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஒரு ஆலோசனையா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. ஓகே, இந்த வேலையில நம்ம நிச்சயமா நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு தாய்மார்களுக்காக கூட இந்த தேவனுடைய செய்தி நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேலையில எல்லா தாய்மார்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய தாய் மேல, பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய தாய் மேல கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. கணவர்கள் உங்களுடைய மனைவி மேல கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது நம்ம அவர்களுக்காக நம்ம ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். கரங்களை வச்சுக்கிட்டீங்களா? அம்மாவை நிப்பாட்டிருங்க. அம்மா பக்கத்துல போய் நின்றுங்க, கணவர் பக்கத்துல இருந்துங்க, பிள்ளைங்க பக்கத்துல இருந்து கையை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில விசேஷமான தாய் தினத்தை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு தாய்மார்களையும் நீ ஆண்டவரே இந்த நாளில நியமித்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாயா இந்த வருடத்தில் கொண்டு வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் கணவன்மார்களும் ஆண்டவரே அவர்கள் மனைவி மேலையும் அவருடைய தாய் மேலையும் கருத்து வைத்திருக்கும் பொழுது இந்த 2020 விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை தாயாக ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக இந்த வருடத்துல ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு தாயாக எல்லாத்தையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தாய் தினத்துல கர்த்தாவே உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் தாய்மார்கள் மேல இருக்க முடியாது கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்க ஜீவனோட நல்ல பிதாவே.